கவுனி அரிசி அல்வா செய்கிறோம். ஸ்ரீலங்கன் ஸ்வீட், அதாவது தொதல் டேஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம். இப்போ இதை கவுனி அரிசியை வந்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு முதல் நாள் நைட்டு ஊற வச்சு ஒரு நாள் நைட் அது ஊறணும். பகலில் ஊற வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் இது ஊறணும். ஊறின அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மையாக அரைச்சிக்கிறோம். எந்த விதத்துலேயும் குறைன்னு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மையாக இருக்கணும். அந்த அளவு இதை வந்து அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா பெரிய தேங்காவாகவே 2 தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா பீஸ் போட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அந்த 2 தேங்காவையுமே நான் பீஸ் போட்டு பால் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 600 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. அந்த 600 கிராம் வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து கரைஞ்சா மட்டும் போதும் வெல்லம். அப்புறம் அதை நல்லா இருத்திக்கோங்க. கல் மண் இல்லாத மாதிரி உங்களுக்கு அந்த வெல்லத்தை மட்டும் நம்ம தனியாக இருத்தி வச்சுக்க போகிறோம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம். அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க கவுனி அரிசியை ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதாவது அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி கீழே வச்சே நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற்றிக்கிட்டோம், அரைச்சி வச்சது. அடுத்து வந்து வெல்லம் தண்ணி, அதாவது நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணி சேர்த்துக்கிட்டோம். 3வது வந்து அந்த 2 தேங்காவை அரைச்சி பால் எடுத்தது. ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், 2ஐயும் சேர்த்து நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து அதே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது 3ஐயும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் ஏற்றி வைக்க போகிறோம். இந்த மாதிரி இது 3ம் நல்லா மிக்ஸ் ஆகிரட்டும். நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அதோட இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு என்னன்னா நம்ம நல்லா கலந்து விட்டதை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிளறி விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பாத்திரம் வந்து ரொம்ப அடிகனமான பாத்திரங்கிறனால நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் வேகமாகவே பண்ணேன். இதே இது நீங்கள் எடுத்துக்கிற பாத்திரத்தை பொறுத்து தான் வந்து இது வந்து நல்லா வரும். இப்போ சில்வர் பாத்திரம் எடுத்தீங்கன்னா நீங்கள் சிம்மிலேயே வச்சு மெதுவாக செய்யணும். இது நல்லா வெண்கல பாத்திரங்கிறனால எந்த விதத்துலையும் எனக்கு அடிப்பிடிக்கவே இல்லை. இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சது. இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 கப்புலேருந்து 3/4 கப்புக்குள்ளே மெஷரிங் கப்பில் நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. பாருங்க, மறுபடியும் இது வந்து நல்லா கொதிச்சு வருது எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமும். இப்போ வந்துட்டு நான் முந்திரி பருப்பு, நல்லா 1 கிண்ணம் முந்திரி பருப்பு வந்து இதுக்கு சேர்த்துக்கிட்டேன். நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கைவிடாமல் மறுபடியும் கிண்டி விட போகிறோம். 3/4 மணி நேரத்துக்கு மேலாவே ஆயிடுச்சு இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். ஃபுல் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஊற்றி வந்து கிளறுங்க. 1/2 கப்புலேருந்து 3/4 கப்புக்குள்ளே உள்ள தேங்காய் எண்ணெய் இதுக்கு தேவைப்பட்டது. பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அல்வா வந்து திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த கரண்டியை வச்சு கிளறப்பே தெரியுது பார்த்தீங்களா, அடியில் அந்த பாத்திரம், அதாவது அந்த இது வந்து நல்லா திரண்டுருச்சு எனக்கு. இதுதான் அல்வா வந்து பதம். உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா அல்வா பதம் வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ இதோட வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கருப்பு கவுனி அல்வா ரெடி.